Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mount 2 and Movie Racing மட்டும் ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெண்டு படம் என்னங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தாரே ஜமீன் பர் 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பாலிவுட் மூவி. அமீர் கான் தான் லீடில் எடுத்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. யூடியூப்ல இந்த படம் எப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. இந்த படம் ஸ்பானிஷ்ல ரிலீஸ் ஆன ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவியான சாம்பியன்ஸ் மூவியோட அபிஷியல் ரீமேக் வெர்ஷன் தான் இது. அது மட்டும் இல்லாம 2007ல தாரே ஜமீன் பர் மூவியோட அபிஷியல் ஸ்பிரிச்சுவல் சீக்வலா தான் இந்த படத்தை நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு பாஸ்கெட் பால் டீமோட கோச்சா இருக்காரு. கோவக்காரரா குடிச்சிட்டு ஒரு நாள் ராத்திரி போலீஸ் கிட்ட கலாட்டா பண்ண கோர்ட்ல ஆர்டர் கொடுத்து மென்டல் டிசிப்ளினால பாதிக்கப்பட்ட பசங்களுக்கு பாஸ்கெட் பால் டீம் கோச்சா ஹீரோவை அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, ஹீரோக்கு அந்த 8 பசங்க ஒன்னா சேர்ந்து என்ன பாடம் எடுத்தாங்க, ஹீரோக்கு அதனால அவரோட வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் லெசனை எப்படி லேர்ன் பண்ணாருங்கிறத ஒரு ஃபீல் குட் டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி டெம்ப்ளேட்டட்ல ஒரு அண்டர் டாக் ஸ்டோரியை ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்டபிளான டோன்ல இவங்க பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் ஃபீல் குட் ஃபேக்டர்ஸோட காமெடியை நிறைச்சி பிரசென்ட் பண்ணதுனால எமோஷனலா இந்த படம் டச்சிங்கா நீட்டா கனெக்டபிளா இருக்கும். பீஸா ஊட்டி விடுற சீன் ஆகட்டும், ஷூலைஸ் கட்டி விடுற சீன் ஆகட்டும்னு சொல்லி அந்த 8 பசங்களோட சீக்வன்ஸ்லயுமே ஈஸியா அழகா ஸ்கோர் பண்ற அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா நீட்டா நடிச்சிருந்தாங்க. நம்ம கதையோட ஹீரோவான அமீர் கான் பாத்தீங்கன்னா ஒரு கதாநாயகனா இல்லாம கதையின் நாயகனா மாறி ரொம்பவும் நீட்டா இந்த படத்துல அவரோட ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்போர்ட்ஸ் டிராமா டெம்ப்ளேட்டட் ரீமேக் மூவி தான். பட் ஸ்கிரீன் பிளேல ரிலேட்டபிளான என்ஜாயபிளான நல்ல மெசேஜை கொடுக்குற அளவுக்கு பர்ஃபெக்டான டிராமாவை நீட்டா பிரசென்ட் பண்ணி உங்களை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. டெக்னிக்கலா கலர்ஃபுல்லான கமர்ஷியலான டிராமா ஸ்டைல காமெடியை நிறைச்சுதான் இந்த படத்தையும் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்டான ரைட்டிங் இந்த படத்தை காப்பாத்தி கொடுத்துருச்சு. பட் படத்தோட டியூரேஷன் மட்டும் இவங்க ட்ரிம் ஆஃப் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தா படம் என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஓவராலா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மஸ்ட் வாட்சான ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த சித்தாரே ஜமீன் பர் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. டோன்ட் மிஸ் இட்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஓபாமா ஐயோ ராமா 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. சுபாஷ் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சின்ன வயசுல அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சினிமாவே பிடிக்காம வளர்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு டைம்ல ஹீரோயினை பார்த்து பேசி புடிச்சு போக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோயின் போடக்கூடிய கண்டிஷன் என்ன, ஹீரோ வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, ஹீரோயின் எதுக்காக ஹீரோ வாழ்க்கையில வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு தெலுங்கு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. டெம்ப்ளேட்டடான கமர்ஷியல் டிராமாவை தான் திரும்ப இங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பழைய 90s 80s டிராமாவை பார்த்து ஃபீல் பண்ணி நோஸ்டாலஜிக்கல் ஃபீலை ரீக்ரியேட் பண்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கற அளவுக்கு படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாவும் யூஸ்வலாவும் ஜென்ரிக்காவும் தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் போரிங்கா இருந்துச்சு. படத்துல எந்த ஒரு சீனுமே ரொமான்டிக்கா டச்சிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீலபிளா இல்லாம போயிடுச்சு. படத்தோட இன்ட்ரோல் போர்ஷன் அண்ட் பிளாஷ்பேக் போர்ஷன் ஓகேஷான டோன்ல சிம்பிளா இருந்தாலும் படத்துல காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா டெம்ப்ளேட்டட் டிராமா தான், கான்செப்ட் நல்லா இருந்தாலும் கான்ஃபிளிக்ட் அண்ட் கேரக்டரைசேஷன்ல கோட்டை விட்டுட்டாங்க. ஸ்கிரீன் பிளே பயங்கர வீக்கா இருந்துச்சு. இவங்களோட பிளாட்டே பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா இல்ல, பெர்ஃபார்மன்ஸுமே ஓகேஷான டோன்ல சிம்பிளா இருந்தாலும் பல சீன்ஸை பயங்கர ஆர்டிபிஷியலா டிராமாட்டிக்கா தான் எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான தமிழ் டப்டு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி தான் இந்த ஓபாமா ஐயோ ராமா. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4 out of 10. இந்த 2 and மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on, love you all.